ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் முன்னேற்றத்திற்காக நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீதான் தள்ளிவிடுகின்றாய். எப்படி தெரியுமா? சொல்கிறேன் கேள். நீ படும் கஷ்டத்தை பொறுக்காமல் தான் உனக்கு பல வாய்ப்புகளை நான் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனது ஆசீர்வாதங்களையும் நான் தரும் வாய்ப்புகளையும் நீதான் தள்ளிவிடுகின்றாய் என்பதை உணர்ந்தாயா? அதனால்தான் உன் வீட்டை விட்டு நான் வெளியேறியும் விட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டாயா? எப்படி தெரியுமா? உனக்கு துரோகம் இழைத்தவரை பற்றி நீ ஏன் தவறாக பேசுகிறாய்? சொல், நீயே சொல். பின்பு நான் எதற்காக உள்ளேன்? யார் உனக்கு தண்டனை கொடுத்தாலும் அவர்களை கேட்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு, உனக்கு அல்ல. அதனை முதலில் நீ உணர்ந்து கொள். பிள்ளையே, உனக்கு என்ன நடந்தது என்று இன்றும் நீ யோசிக்க மறுக்கின்றாய். நான் உன் வீட்டில் உள்ளே வர வேண்டுமா வேண்டாமா? நான் வரவேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் இதை முதலில் நிறுத்து. உனக்கு துரோகம் இழைத்தவரை பற்றி மீண்டும் மீண்டும் தவறாக பேசாதே. உன் நிலை இருக்க இருக்க கீழிறங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாயா? மற்றவர் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு போகட்டும், ஆனால் நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நான் தானே உன்னை வழிநடத்துபவன். எப்படியெல்லாம் உன்னை உயர்த்தலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் உனக்கு எப்படியெல்லாம் யார் மூலம் பணம் கொடுத்து உனக்கு உதவி செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ என் மீது இருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்தாமல் என் மீது இருக்கும் நம்பிக்கையை முன்பை விட குறைத்து கொண்டு வருகின்றாய். அதுவும் நாளை என்ன ஆகுமோ என்ற பயமும் இப்பொழுதெல்லாம் உனது முகத்தினில் கிளம்பிவிட்டது. ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன். நான் உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்க ஆசைப்பட்டால் என் மீது இருக்கும் நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள். அதுதான் எனது சக்தி என்று தெரிந்து கொள். உன் நம்பிக்கை குறைந்தாலோ இல்லை பயம் தோன்றினாலோ நான் வீட்டை விட்டு கிளம்பி விடுவேன். இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரை பல கஷ்டங்களை நீ தாண்டி வந்துள்ளாய். அதனால் நான் உன்னை துன்புறுத்தவும் விரும்பவில்லை. இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரை நான் உன் வாழ்வில் பல விஷயங்களை நீ விருப்பப்பட்டதை நீ கேட்டு உடனே நான் தந்திருக்கிறேன் இல்லையா? அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்து கொண்டே இரு. நீ நன்றியை தெரிவிக்க என் பிள்ளையான உன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் கயிற்றை அறுப்பது மிகவும் சுலபம். என்னதான் உனது கர்ம வினையானது முழுவதுமாக கழிந்திருந்தாலும் அது அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு நீங்காது என்பதை உணர்ந்து கொள். அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கின்றேன். அதற்கு எனக்கு தேவை நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. அதுதான் எனது சக்தி. அந்த சக்தி தான் உன்னை வெளிக்கொண்டு வரும். அதை முதலில் உணர்ந்து கொள். உனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்தால் பிறகு நான் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராமருக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இரு. மேலும் உனக்கும் உன் பெற்றோர்களுக்கும் ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அதை உடனடியாக நீக்கிவிடு. உனக்கு உயிர் கொடுத்து அழகான வாழ்க்கையை கொடுக்க அவர்கள் எவ்வளவு போராட்டம் சந்தித்திருப்பார்கள். அவர்களை சந்தோஷமாக வைத்திரு. நீ அப்படி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களுடன் சண்டை போடாதே. தற்காலிகமாக ஏற்பட்ட மனக்கசப்பிற்காக பல வருடங்களாக வைத்திருந்த பாசத்தை மறக்காதே. நன்றி மறந்தவர்களாக எனது பிள்ளைகள் என்றுமே இருக்கக்கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த வரிசையில் குரு என்பவர் கூட தாய் தந்தையருக்கு பின்னாடிதான் என்பதை கவனித்தாயா? அவர்களுக்கு முதலில் போய் நன்றி சொல். உன்னை இக்கட்டான பல சூழ்நிலைகளில் இருந்து உன்னை காத்து வந்த எனக்கு நன்றி சொல். அதுதான் எனக்கு நீ தரும் சக்தி. உனது வழிபாடு அல்ல. உன் வழிபாடு எல்லாம் எனக்கு
வேண்டாம். யாரை பற்றியும் தவறாக பேசாதே, தவறாக எண்ணவும் செய்யாதே. நீ என்ன செய்கிறாய், என்ன நினைக்கிறாய் என்பது எல்லாமே உன் மனதுள் இருக்கும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் என்னை ஏமாற்றவும் முயற்சிக்காதே. முடிந்தால் மற்றவரின் நல்ல செயலுக்கு பாராட்டு. அந்த பாராட்டு உனக்கு வேறொரு ரூபத்தில் உனக்கே வந்து சேரும். இதுதான் நான் உன்னிடம் வேண்டி கேட்பது. இப்படி நீ செய்தாலே உனக்கு நான் தரும் வாய்ப்புகளை நீயும் அழகாக அந்த நொடியே என்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷங்கள் பலவற்றை நீயும் அனுபவிக்கலாம். இதனால்தான் நான் உனக்கு அவ்வப்பொழுது தரும் ஆசீர்வாதங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து செயல்படு. எது எப்படி இருந்தாலும் நான் உன் குடும்பத்தையும் சரி, உன்னையும் சரி என்றுமே கைவிட்டு விட மாட்டேன். அதனையும் உணர்ந்து கொள். உங்களை எல்லாம் நன்றாக வாழ வைக்காமல் நான் ஓய மாட்டேன் என்பதை புரிந்து கொள். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.